Hello friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டிக்கை வந்து சென்டராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய சைடில் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிக்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக எல்லாம் இதே அளவில் சேமாக இருக்கணும். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாட்டம்ல ஒரு ஸ்டிக் பேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டிக்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் ஃபுல்லாக இந்த பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி கீழேயும் இந்த பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ மேல இருக்க 3 ஸ்டிக்ஸ்க்கும் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதுல வந்து பேர்ட் மாதிரி வரைய போறோம். ரொம்ப குட்டி பேர்ட் தான். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கலர் பேப்பர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி கிராஃப்ட்ல ஏதாவது நம்ம பண்ணிட்டு லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, குட்டி குட்டி பேப்பர். ஸோ அதுவே போதும். இதை அப்படியே ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு அவுட்லைன் எடுத்து அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து விங் மாதிரி வரைய போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சா போதும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோ கலர் பேப்பர்லேயே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இதெல்லாம் ஒட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து ஒட்டிடலாம். இதுதான் பீக் மாதிரி இருக்க போது. இப்போ இந்த பேர்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரும் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ விங்ஸ்ல க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பிளாக் பென் யூஸ் பண்ணி ஐஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம குட்டி பேர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொன்று நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதில் வந்து அந்த கலர் பேப்பர் பேஸ்ட் பண்ணும்போது மட்டும் இந்த பக்கம் திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 பேர்டும் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. மற்றபடி சேம் அதே தான். அவ்வளோதான். 2 பேர்ட்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ
ஒரு சின்ன ரவுண்ட் கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பிளாக் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம்ல அதை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குட்டி பேர்ட் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டை வந்து சென்டரா ஒட்டிக்க போறோம். ஸோ இதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு மிரர் ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் மேலே ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோன் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பீட்ஸ் இருந்தால் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய குட்டி பேர்ட்ஸோடைய ஹோம் வந்து ரெடி. இதில் பின்னாடி ஒரு த்ரெட்டோ இல்லை சாட்டின் ரிப்பனோ யூஸ் பண்ணி நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் கூட ஒட்டிடலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரொம்ப ஒரு 12 ஸ்டிக்ஸ் இருந்தால் போதும் இந்த கிராஃப்ட் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.